ஓகே, நான் பேசுறது முடிமலைக்கு பார்ப்போமா? பேசுறது சரி, கவனிப்போம். அறிமுகப்படுத்திட்டு நார்மலா கொரியன் லாங்குவேஜ் வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து படித்து கொரியாவில் இருக்கிற கொரியாவிலையும் இதே மாதிரி கேஐபின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் செய்வாங்க. கொரியன் லாங்குவேஜ் அதே போல கொரியன் கல்ச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸால தான் செய்வாங்க. அதுலேயும் ஒரு 5 லெவல் இருக்கும். அதுல 4வது லெவல் வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் கொரியாவில் இருக்கிற டைம்ல. இது என்ன பத்தினா ஒரு சின்ன அறிமுகம். நான் இந்த கொரியன் ஃபீல்டுக்குள்ள யூனிவர்சிட்டியில படிக்கிற டைம்ல வந்து 2014ஆம் ஆண்டு கொரியன் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து உங்களை மாதிரி படிச்சு அந்த டைம்ல சிலபஸ் படிச்சு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2015 கொரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து ஒர்க் போயிருந்தேன். அந்த டைம்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கும் ஃபிஷரி ஃபீல்டு தான் ஆள் எடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய கொரியா பயணம் வந்து கொரியாவில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து என்னால் அதில் வேலை செய்த மாதிரி நான் யூனிவர்சிட்டியை வந்து இடையில போஸ்ட்போன் பண்ணிட்டு போனதால என்னால் 5 வருஷம் கொரியாவோட இருக்கலாம போச்சு. அது பிறகு கொரியாவிலிருந்து ரிட்டர்ன் வந்த டைம்ல 2017ஆம் ஆண்டு நான் 18ல நடந்த எக்ஸாம் 17ஆம் ஆண்டு நடந்த எக்ஸாம் வந்து சிக் பண்ணேன். அந்த டைம்ல மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கு போற ஒரு ஐடியாவில் உற்பத்தி துறை கூடுதலான நாட்கள் விரும்புகிற அந்த செக்ஷனுக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதி போயிருந்தேன். 2018 தான் எங்களோட இந்த கொரியர் கிளாஸ் செய்கிற ஒரு இதுவும் வந்து 2018 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 18 எங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். இது 2015ல நாங்கள் போன குரூப் போட்டது. இது 2018ல சிங்கிளா தான் நான் போயிருந்தோம். குரூப் பர்சன் ஆறு பண்ணியிருந்தாங்க. சினிமா போயிருந்தேன். சரி, ஆரம்பத்துல காட்டினது என்ன பத்தின ஒரு சின்ன ஒரு அறிமுகம். அப்புறம் கிளாஸ்ல நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நடந்த அனுபவங்களை வந்து உடனே ஷேர் பண்ணி கொடுத்தோம். அப்போ இன்னைக்கு நாங்கள் முதலாவது பார்ப்போம். நாங்கள் இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல அல்லது வாட்ஸ்அப்ல போட்ட ஸ்டேட்டஸ் அல்லது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. மெயினா வந்து ஒரு காரணம் இருக்கு. ஏன் இந்த கிளாஸை நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆயிருக்குன்னு சொன்னா ஒரு காரணம் ஒன்று இருக்கு. என்ன காரணமா இருக்கு இந்த கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்கு காரணம்? பொதுவா யாராவது ஒருத்தர் சொல்லலாம். பிசிக்கலா இருக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு இந்த வகுப்பு ஜாயின் பண்ணு எல்லாத்துக்கும் மெயினா ஒரு ரீசன் இருக்கு. ஒரே ஒரு ரீசன், எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ரீசன் இருக்கு. கொரியா போகணும், கொரியாவுக்கு போகணும். அதுக்காக இந்த கிளாஸ் இன்னைக்கு நாங்க நார்மலா ஜாயின் ஆகிருக்கோம். கொரியாவுக்கு போகணும்னு சொன்னா ஏன் கொரியாவுக்கு போகணும்? அதுவும் தென் கொரியாவுக்கு ஏன் போகணும்? தென் கொரியாவுக்கு கொரியா எக்ஸாம் செஞ்சு கொரியா போயிட்டு கிளாஸ் பண்ணிக்கணும். அதான் பொதும்பாலும் எல்லாருடைய இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத நோக்கம் வந்து கொரியாவுக்கு போகணும், காசு கொஞ்சம் சம்பாதிச்சு. அதான் நம்ம இந்த கிளாஸ் கொரியா மட்டும் தானே காசு அளிக்கிற நாடு. நிறைய நாடுகள் இருக்கு. நாங்க ஏன் கொரியாவுக்கு போகணும்? கொரியாவுக்கு போகணும்னு சொல்ல நாங்க ஏன் கொரியாவுக்கு போகணும்? ஜப்பானுக்கு போறாங்க, இஸ்ரேலுக்கு போறாங்க, ஆஸ்திரேலியா, கனடா, வேற ரொமேனியா, வேற போலாந்து, இப்படி பல நாடுகளுக்கு இளைஞர்கள் வந்து ஆட்கள் வேலைக்கு போறாங்க. நாங்க இப்ப கொரியாவை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் கொரியா? ஜப்பானுக்கு போகல, ஜப்பானுக்கு கவர்மெண்டால அனுப்புறாங்க, இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் போகாம நாங்க ஏன் கொரியாவை சூஸ் பண்ணோம்? ஏன் கொரியாவுக்கு போகணும்னா அதுக்கு பர்டிகுலரா ஒரு காரணம் இருக்கு. இதுல வந்து நீங்க ஜாயின் ஆகின ஆட்கள் கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொரியால இருப்பாங்க, அல்லது நீங்க வேற உங்களுக்கு வேற ஒரு அறிமுகத்துல தெரிஞ்ச யாராவது கொரியாவுக்கு போயிருப்பாங்க. என்ன இல்லாட்டி பக்கத்துல இருக்கிறாங்க யாராவது போயிருப்பாங்க, குடும்பத்துல வந்து போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்தீங்கன்னா அது கேள்விப்பட்டு ஒருத்தர் போனாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்துருக்கீங்க. அப்ப கொரியாவுக்கு போறதுக்கான மெயின் காரணம் என்று சொன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கு. இந்த விஷயங்களுக்காக தான் நாங்க மற்ற நாட்டை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தெரியும். அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். இதுல நாங்க ஏன் கொரியாவுக்கு போறதுக்கான மெயின் காரணம் என்ன, இந்த கொரியாவை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன.
மற்ற நாடுகளை பொறுத்தவரையில முதலாவது ரீசன் நான் தொகுத்த வரைக்கும் எடுத்து ரீசனை பார்க்கறேன். கொரியாவுக்கு போக மத்தாக்கள் கொரியாவை விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கொரியா ஜொப்புக்கு வந்து என்னோட கல்வி தகமை அவசியம். நாங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஸ்கூல் ட்ராப் இருந்தாலும் நான் A level O level டிகிரி முடிச்சிருந்தாலும் எங்களுக்கு கல்வி தகமையை பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்றாங்க. ஒரு நல்ல நாடு நல்ல சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்டால கொடுத்தாங்க, கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்ன கூட அதுக்கு கல்வி தகமையை பார்க்கலன்னு நிறைய நாடுகளை விட இதுக்கு கொடுத்தோம். நீங்க ஜப்பானுக்கு போறேன்னு சொன்னா கூட ஜப்பானுக்கு A level பார்ப்பாங்க. A level செஞ்சிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போறதுனாலும் A level செஞ்சா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ஜப்பானுக்கு A level எல்லாருக்கும் சாத்தியப்படலாம். O level வரைக்கும் படிப்பாங்க. இந்த காலம் படிக்காங்க. இப்ப முன்னில வெற்றிகள் இருக்கு, முன்னில ஜெனரேஷன் வந்து கொஞ்ச நேரம் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்காத ஆட்களும், அதாவது படிக்கன்னு சொன்னா நான் சொல்றேன், கல்விக்காவே பார்க்க மாட்டாங்க. நீங்க ஸ்கூல் படிக்கல இல்லாட்டி நீங்க கூடுதலா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்களா? அதனால நிறைய பேரு கல்வி தகவலை பார்க்கறதால லேசா விட்டுவாங்க. இந்த எஜுகேஷன் லெவல்ல வந்து ஒரு லெவலுக்கு போனாங்க வந்து வேற வேற நாடுகளுக்கு போகல அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்துக்குரிய வேலைகள் ஒவ்வொருத்தரும் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் இலங்கையில வெளிநாடுகளில் கொடுப்பாங்க. A level படிச்சிருந்தா, இங்கிலீஷ் தெரியுதா, சின்ன சின்ன அனுபவங்கள் இருந்தா வேற வேற கோர்ஸ் முடிஞ்சா கொடுப்பாங்க. ஆனா இது நல்ல பெரிய கலரிக்கு நோமலா கல்வி தகவல் பார்க்காம எடுத்தாங்க. அதனால நிறைய பேர் கொரியாவை போட்டு விரும்புவாங்க. ரெண்டாவது சந்தர்ப்பம் வந்து நீங்க இப்ப வந்து நோமலா கொரியாவுக்கு போறோம்னு சொன்னா நாங்க கவர்மெண்டால அனுப்புற இந்த சிஸ்டம் இல்லாம நீங்க வேறொரு முறையில எதையாவது கொரியா போறீங்கன்னா நீங்க சோமனி காட்டணும். அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து 10,000 அமெரிக்க டாலர் வந்து காட்டுறது. எங்களை வந்து 40 லட்சம் ரூபாய் காசு வந்து காசு இன்னைக்கு இருக்குது காட்டினா தான் டூரிஸ்டாவோ பிசினஸ்லயோ ஸ்டூடெண்ட் விசாவோ வேற எந்த ரீதியாவோ வந்து வெளிநாடு கொரியா உட்பட வேற வேற நாடுகளை போறதுனால நாங்க என்ன செய்யணும், அமௌண்ட் காட்டணும். நாங்க இன்னைக்கு எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினா தான் எங்களை நம்புவாங்க. நீங்க போனா கொரியாவுக்கு போயிட்டு அல்லது வேற நாடுகளுக்கு போறோம்னு சொன்னா நாங்க காசு காட்டணும் அக்கௌண்ட். அப்ப அதுக்கு இந்த நீங்க வேற விசா ஏஜென்சி ஆக்கள் வந்து அதுக்கான வேற வேற ஏற்பாடுகள் செஞ்சு தருவாங்க. உங்களோட காசு இல்லாட்டியும் அதை காட்டுற மாதிரி ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. ஆனா கொரியாவுக்கு வந்து இது தேவை, இந்த விஷயம் இது கொரியாவுக்கு தேவைப்படாது. அதனாலையும் எங்களுக்கு இதுல போறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கு. மூணாவது வந்து அரசாங்கத்தினால வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால இடைத்தரகர் இல்லை, இதுக்கு புரோக்கர் ஃபீஸ் கொடுக்க இது கவர்மெண்டால அனுப்புறாங்க. அதனால நாங்க மிடில் ஒருத்தருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு வேக்கன்சி கவர்மெண்டால பீரோவால வேக்கன்சி கொடுத்தாலும் ஒரு ஏஜென்ட் மூலமா போறோம்னு சொன்னா அவர் தான் எனக்கு பீரோ மெடிக்கல் எல்லாம் செஞ்சு தருவாரு. அப்ப அவருக்கு இருக்குவாரு. சம்டைம் எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கமிஷன் அவர் எடுத்துக்குவோம், அல்லது அவருக்கு நாங்க காசு கொடுத்து போக வேண்டிய. ஆனா இது கவர்மெண்ட் அங்க போறதால நாங்க யாருக்கும் காசு கொடுக்க டைரக்டா எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் செய்யும். அப்ப இது கொஞ்சம் உத்தரவாதம் இது. எங்களோட காசுக்கெல்லாம் நாங்க கவர்மெண்ட் ஊடாக அவங்கள ஒரு உத்தியோகமான விஷயத்துல காசு செலவழிக்கணுங்கிறதுல அதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு கேரண்டி இருக்கு. அந்த காசு கொடுக்கறதுல கேரண்டி. அடுத்தது இந்த வேலைக்கு போகணும்னு சொன்னா கொரியாவுக்கு போகணும்னு சொன்னா ஆக குறைஞ்சது 5 வருட தொழில் உத்தரவாதம். நாங்க போறதே வேலை வீட்டாலாம் போகும். நாங்க போய் வேலை தேட போறதுல மற்ற நாடுகளுக்கு போக சில ஆட்கள் போய் ஆப்போர்ட்ல இறக்கி விடுவாங்க. நாங்க தேடி கூடி வேலை இருக்கணும், இல்லீகல் ஆகணும், அகதியாகணும், இப்படியான சிஸ்டம்லாம் இருக்கும். வேற வேற நாடுகளுக்கு பெரிய அமௌண்ட்ல காசு கொடுத்து போறாங்க. இது கொரியாவுக்கு போறது வந்து கொரியா கவர்மெண்டால ஆல்ரெடி எங்களுக்கு தரப்புலேயே விசா. அப்ப நாங்க எங்களை ஒரு கம்பெனி தான் ஹயர் பண்ணோம். அப்ப எங்களுக்கு அங்க 5 வருஷம் தொழில் உத்தரவாதம் கன்ஃபார்மா இருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனி வந்து பென்ரப்ட் ஆயிட்டு அவங்க லொஸ்ட் ஆயிட்டாங்க, அந்த பிசினஸ் செய்யல அவங்க லொஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாலும் எங்களை நாட்டுக்கு அனுப்ப போறாங்க. எங்களுக்கு சான்ஸ் இருக்கு, நாங்க வேற கம்பெனியோட சர்ச் பண்ணி போறது. அதுக்குன்னு சொல்லி கொரியாவுல இப்ப நாங்க போய் வேலை தேட தேவையும் இல்லை. நாங்க போய் தேட தேவையில்லை. கொரியாவுல ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்களையும் வந்து வேலை வாய்ப்பு மையங்கள் இருக்கும். அங்க போய் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணோம்னு சொன்னா அவங்க எங்களுக்கு அடையாளம் பண்ணி தருவாங்க. இன்னென்ன கம்பெனில வேகன்சி சொல்லி சொல்லி தருவாங்க, எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? அப்படி ஒரு தொழில் உத்தரவாதம் இருக்கிறதாலே நாங்க வந்து நமக்கு போகலாம். வேற என்ன காரணங்களை போலான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அடுத்த காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா தொழிலாளர் பாதுகாப்பு. மற்ற நாடுகளை பொறுத்தவரை தெரியல, எனக்கு சில சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள்ல இருக்கிற சில சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கொரியா போன்ற நாடுகளை போட்டு சொன்னா நானும் அங்க அந்த ஃபீல்டுல இருந்துட்டு வந்துட்டாலே சொல்றேன், லேபருக்கான அந்த ரூல்ஸ்கள் வந்து கொஞ்சம் மற்ற நாடுகளை வச்சு கம்பேர் பண்ணக்குள்ள நல்லன்னு சொல்லலாம். எங்களை பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கான பாதுகாப்பு விஷயங்கள், எங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதாக இருந்தாலும் அது வந்து பொதுபோக்க இருக்க மாட்டாங்க. சம்பளத்தை போட்டு தரலன்னு சொன்னாலும் அதுக்கான நடவடிக்கை கூடுதலா அவருக்கு எடுப்பாங்க. அந்த சம்பளத்தை எடுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. இப்படி எங்களுக்கு தொழில் நலன் பேணக்கூடிய தொழிலாளர் நலனுடைய சட்டங்கள் வந்து ஒரு பெஸ்டான ஒரு இடத்துல இருக்கு. அது கொரியாவோட இதற்கால கொரியாவுக்கு நிறைய பேர் விரும்புறாங்களா?
இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா வேலையின் போது அனர்த்தம் ஏற்பட்டா எங்களுக்கு காப்புறுதி கிடைக்கும். நீங்க வேலைக்கு போக நாங்க சிலபஸ்கள்ல இந்த புத்தகத்துல நாங்க இதை வச்சு டீடைல்ஸா படிப்போம். நீங்க வேலை செய்யக்குள்ள உங்களுக்கு ஏதாவது அனர்த்தம் வந்து அனர்த்தம்னு சொல்லக்குள்ள ரெண்டு விதமா ஏற்படும். ஒன்று சாதாரண ஒரு காயம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து போறதும், இன்னொன்று எங்களுக்கு கை இல்லை கால் இல்லாம போறது அங்கவீனமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தொழிலுக்கு போறோம்னு சொன்னா எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படி அங்கவீனமாகினாலும் அல்லது காயம் ஏற்பட்டு அதுக்கான மருத்துவ செலவுகளை வந்து எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறதால இன்சூரன்ஸ் கவர் பண்ண. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொரியாவுக்கு போனோம்னு சொன்னா ஒரு ஆள் வேலை செய்யறாரு, அவருக்கு அடிபட்டு அவருக்கு ஒரு 10 நாள் அல்லது ஒரு மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. அவருக்கு நோமலா அதாவது உபாதைகள் தான் வந்திருக்கு தவிர கை துண்டாகி வாங்கி அங்கவீனம் ஆகும். நோமலா ஒரு நோய் ஒன்று வந்திருக்கு வேலை செய்யல அடிபட்டு சொன்னா அவர் ஒரு மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்காருன்னு சொன்னா கொரியால ரூல்ஸ் படி அவருக்கு சம்பளத்துல அவர் எடுக்கிற சம்பளத்துல 70% வந்து அவர் வேலைக்கு போகாதே ஒரு மாசம் பெட் ரெஸ்ட் இருக்காருன்னு சொன்னா அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய ஆள் சொன்னா மாசம் 70,000 ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுப்பாரு. அடிபட்டதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு கொடுக்கும். சரியா? இது அவங்களோட ரூல்ஸ். இதே இது இதாயிட்டாரு அங்கவீனமா அப்படித்தான் சொன்னா அதுக்கு அந்த அங்கவீனத்துடைய அந்த இதுக்கேற்ற ஒவ்வொரு ரேஞ்ச் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதே போல அதுக்கான கம்பல்சரி கிடைக்கும். இழப்பீட்டு தொகைன்னு சொல்லி ஒரு தொகைக்கு கிடைக்கும். அது வந்து இந்த ஒரு பெனிஃபிட் வந்து கொரியாவுக்கு போறது மற்ற நாடுகள் இருக்கலாம், கொரியாவிலையும் இருக்குங்கிறது நான் சொல்றேன். அடுத்தது மெயினான விஷயம் வந்து நாங்க போகக்குள்ள வெளிநாடுகளுக்கு போனோம் சொன்னா நல்ல சலரியா இருக்கும், இருந்தாலும் சாப்பாடு ரூம் எல்லாம் வந்து எங்களோட இருக்க வாய்ப்பு. சில நாடுகள் அப்படி செய்வாங்க. அப்ப சாப்பாடு ரூமுக்குன்னு சொல்லியே சம்பளத்துல ஒரு ஹாஃப் வந்து போயிடும். ஆனா கொரியா பொறுத்தவரையில சாப்பாடு தங்குமிடம் வந்து கவர்மெண்டாலே கொடுப்பாங்க. நாங்க போற கம்பெனிகளை தருவாங்க, பெரும்பாலும் தருவாங்க. 180 தருவாங்க. ஒரு 20 விதமான கம்பெனிகள் இருக்கும். அந்த கம்பெனி இருக்கிற இடம் வந்து ஒரு சிட்டியா இருக்குன்னு சொன்னா அங்க வந்து ரூல்ஸ்கள் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, அல்லது அவங்களுக்கு அவங்களோட கம்பெனியில் அக்கமண்டேஷன்கள் டிக் பண்ண இயலாம போயிருக்கு. அப்படியான சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன சொன்னா எங்க சலரியில இருந்து அந்த அவங்களோட ரெக்கமெண்டேஷன் காசுகள் வந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து எடுக்கும். கிட்டத்தட்ட 10,000 இருந்து 20,000 வரைக்கும் மாசம் எங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து ரெக்கமெண்டேஷனுக்கான காசை வந்து எடுப்பாங்க. அங்க ரூமுக்கான காசு எடுப்பாங்க. சரியா? அது மெயின்டைன் பண்றதுக்கான காசாக அப்படி எடுப்பாங்க. பெரும்பாலான கம்பெனிகள்ல இந்த காசு வாங்குறாங்க. சாப்பாடு ரூம் எல்லாம் ஃப்ரீயா தான் கிடைக்கும். அப்ப அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அப்ப எங்களுக்கு சலரியே அப்படியே கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அடுத்தது சம்பளத்தை தவிர போனஸ் கிடைக்கும் என்று சொல்றது. இப்ப இது வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்காது. பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் சலரி கொடுப்பாங்க, மாசம் சலரி கிடைக்கும். அடுத்தது அந்த சம்பளம் அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்குன்னு சொன்னா வருஷத்துல 4, 3 அல்லது 2 தரம் வந்து போனஸ் கொடுப்பாங்க. அவங்களோட லாபத்தை வந்து லேபர்ஸுக்கு வந்து பங்கு வச்சு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அடுத்தது இதையும் தவிர எங்களுக்கு வந்து இபிஎஃப் இபிஎஃப் வந்து இந்த எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு அமைப்பு, பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. இது நான் பின்னால உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்லி தரலாம். உங்களுக்கு பொறியாளர் இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புல எங்களுக்கான பென்ஷன் காசும் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க கொரியாவுல ஒரு 5 வருஷம் தான் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோமே, நாங்க 5 வருஷம் வேலை செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு போனஸாக 5 மாசத்துக்கான சம்பளம் வந்து கிடைக்கும். ஒரு வருஷம் வேலை செஞ்சா 1 மாசம் சம்பளம் போனஸா தருவாங்க. அப்ப 5 வருஷம் வேலை செஞ்சுன்னு சொன்னா எங்களுக்கு 5 மாசம் சம்பளம் வந்து போனஸா கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சு வரக்குள்ள 20 லட்சம் ரூபாய் போனஸ் வந்து உங்களுக்கு சும்மா தருவாங்க. சரியா? சும்மா அண்ணளவா சொல்றேன். இதே போல உங்களோட சம்பளத்துல மாதம் வந்து குறைஞ்ச காசு 10,000க்கு கூடுதலான ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து இபிஎஃப் கட் பண்ணும். இந்த இபிஎஃப் வந்து 10,000க்கு மேலதிகமா கட் பண்ணக்குள்ள மொத்தம் அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாரு. உங்களோட அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் காசு வந்து தொடர்ச்சியா பேணி வருவாங்க. எத்தனை 5 வருஷத்துக்கு வரும். கிட்டத்தட்ட 60 மாதம் 60 மாசப்படி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? இப்படி ஒரு பெனிஃபிட் வந்து இந்த கொரியாவுக்கு போறதால கிடைக்கக்கூடியமா இது. அதனால நிறைய பேரு இதை வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறாங்க. நிறைய பேரு கொரியாவை சூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த பெனிஃபிட்டுகள் மூலமா. சரி, அதுலயும் இப்ப நாங்க கொரியன் லாங்குவேஜ் வந்து நாங்க மட்டும் இல்லைன்னா தமிழ் மொழி மூலம் நிறைய இடங்கள்ல வந்து படிச்சு கொடுப்பாங்க. நாங்க மட்டும் இல்லை நிறைய இடத்துல சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து எங்களை சூஸ் பண்ணி இப்ப எங்களோட கிளாஸுக்கு வந்து வேற எங்களையும் கிளாஸ் நடந்து அப்ப எங்களை சூஸ் பண்ணி வந்தீங்க சொன்னா அதுக்கு நாங்க எவ்வளவுக்கு தகுதியான ஆட்களை காட்டுறதுக்கு எங்களோட பழைய ரெக்கார்டுகளை வந்து இப்ப நான் வந்து உங்களை மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கொரியாவுக்கு 2 தரம் 2 செக்டர்ல போனதால எனக்கு ஒவ்வொரு செக்டர்லயும் அங்க என்ன நலவு இருக்கு, என்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு பாதகமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்.
என்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன விஷயங்களை நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்ங்கிறது எனக்கு அனுபவ ரீதியா தெரியும். அதனால ஒரு அனுபவம் இருக்கிறது வேலைக்கு போகலாம். அந்த பிள்ளைகளுக்கு நான் அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவேன். சும்மா ஒருத்தர் சில ஆட்கள் இருப்பாங்க போயிருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க யூனிவர்சிட்டிகள் வழியே கொரியன் லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அங்க ஒர்க்கிங் சூழல், வேலை செய்யக்கூடிய சூழல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க எக்ஸாம் மட்டும் டார்கெட் பண்ணி படிச்சு தராம அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ண சொல்லி நாங்க அந்த சந்தர்ப்பங்கள் வரக்குள்ள எனக்குரிய அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்றதுக்கு இந்த மாதிரி. அதோட நானும் உங்களை போல இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி வந்தாலும் கூட அதே எக்ஸாம் செட்டப் தான் இப்பயும் இருக்கு. அதுல சில மோடிபிகேஷன் தான் செஞ்சிருக்காங்க. அப்ப நான் என் படிக்கக்குள்ள என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணினேன், என்னென்ன ட்ரிக்ஸ்களை நாங்க ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை செட் பண்ணலாம்ங்கிறத நான் வந்து என் அனுபவம் மூலம் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. சரியா? அடுத்தது எங்கள்கிட்ட படிக்கிற ஆட்கள், எங்கள்கிட்ட படிக்க ஆக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மூலம் இதுல வந்து வெளியூர்கள்ல இருக்கிறார்கள் சிங்கள மொழி மூலம் எங்களுக்கு சிங்களம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆட்கள், அல்லது சிங்களத்துல இதுவரைக்கும் நடந்த கிளாஸ்களுக்கு சம்டைம் போய் வந்த ஆட்கள் இருக்குங்க இந்த ஆன்லைன்ல ஜாயின் ஆகின ஆட்கள். அப்ப அவங்களுக்கு தெரியும் இப்ப இதுல ஜாயின் ஆகின பெர்சன்டேஜ் வந்து இருக்காது. அவங்கள்ட்ட ஒரு 1000 பேர் 600 பேர் இந்த ரேஞ்சில தான் சிங்கள ஆட்கள் வந்து இந்த லாங்குவேஜுக்கு கூட முக்கியத்துவம் வந்து கிளாஸ்கள்ல படிப்பாங்க. எங்களுக்கு தமிழ் மொழி மூலம் வந்து ஒரு குறிப்பிட்ட செலவான கிரௌட் வந்து தான் இருக்கு. அந்த கிரௌடுக்குள்ளேயும் எங்க கிட்ட படிக்க வர ஆட்கள்ல நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு 50% 60% ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாதி பேருக்கு மேலதான் வளமையா எங்க பேச்சுகள்லாம் பாஸ் பண்ணிட்டு வராங்க. அது என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க வர பிள்ளைகள் வந்து கூடுதலா இன்ட்ரெஸ்டோட விஷயத்தை வந்து படிக்காங்க. அதனாலதான் இந்த பெருங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரைட். இந்த இதுவரைக்கும் கிடைச்ச விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா எங்களோட ஹிஸ்டரி வந்து இவ்வளவுதான். நாங்க 2017 தான் இந்த பேச்சுகள் அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பத்துல தமிழ்ல படிக்கிற வீதம் மிச்சம் குறையும். எங்கட ஊர் தான் கொரியாவை வந்து அறிமுகப்படுத்தின ஊர்னு சொல்லுங்க தமிழ் மொழி மூலம். இருந்தாலும் எங்கட ஊர்லயே அதுக்கான ஆட்கள் வந்து குறையும். போக போக போதான் இப்பதான் கூடுதலான ஆட்கள் வந்து படித்தாங்க. அதுல முதலாவது பேச்சில வந்து பார்த்தோம்னா இதுல 8 பேர் படிச்சிருந்தாங்க. அதுல 5 பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து ஒரே தரத்துல பாஸ் பண்ணாங்களா, ரெண்டாவது செகண்ட் டைம் பாஸ் பண்ணாங்களா நாங்க சேர்க்கல. ஒரே தரத்துல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணார்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 8 ஸ்டூடெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுவும் பெரிய ஒரு கஷ்டம் 8 பேரும் வாரது. அதுக்குள்ள நாங்க ஒரு 5 பேர் பாஸ் பண்ணி அதுல 4 பேர் வந்து கொரியாவுக்கு போயிருக்காங்களா. அதாவது நான் போகக்குள்ளேயே என்னுடைய வந்துட்டாங்க. நான் 2018 கொரியாவுக்கு போறேன். அவங்க எல்லாரும் ஒரே ஃப்ரெண்ட் சம்டைம். அந்த 3 பேரும் ஒரே ஃப்ரெண்ட் எங்களுடைய வந்துட்டாங்க. அடுத்தது 2018 திருப்பி கொரியாவுக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து 18ல வந்து சாரி 18ல நாங்க வந்து செய்யக்குள்ள நான் கொரியாவுக்கு போயிட்டேன். படிச்சு கொடுத்துட்டீங்களா நான் கொரியாவுக்கு போயிட்டேன். இப்ப நாங்க ஜூம்ல வந்து படிக்கோம். அப்ப ஜூம் இல்லை. அப்ப நாங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து கொரியாவில இருந்து பிள்ளைகளுக்கு படிச்சுக்கணும். அந்த பிள்ளைகளும் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் வீடியோ கால்ல தான் முதல் டெஸ்ட் எங்களோட ஜூம் கிளாஸ் 18ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப கொரியா இங்க படிச்சு கொடுத்துட்டு நாங்க பாதி சிலபஸ் கம்ப்ளீட் ஆகின டைம்ல நான் கொரியாவுக்கு போட்டுக்கான சூழல் வந்துட்டு நான் கொரியாவுக்கு போயிட்டேன். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி அவங்க நாங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு வந்து அவங்க எக்ஸாம் செஞ்சிருந்தாங்க. அதுல 4 பேர் 9 பேர்ல 4 பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க 4 பேரும் இப்ப கொரியாவில் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து வைஃப் ஆக்களோட கொரியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. 13 பேர் 2022 இந்த கொரோனா பொம்பு அடிச்சிச்சு, பொம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அடுத்து கொரோனா வந்துச்சு. தொடர்ச்சியா 2 வருஷம் எக்ஸாம் நடக்கல. 22ஆம் ஆண்டு முதலாவது ஜூம் மூலமான ஆன்லைன் கிளாஸ் செஞ்சோம். அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் நாங்க போட்டுட்டோம் யார் யாரு பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டுட்டோம். அதுலயும் 13 பேர்ல 8 பேர் பிஷரிஸ்ல 4 பேரு, மேனுஃபேக்சரிங்ல 4 பேர், 8 பேரு பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த 8 பேரும் இப்ப கொரியாவுக்கு போயிட்டாங்க. கம்ப்ளீட்டா 8 பேரும் கொரியாவுக்கு போயிட்டாங்க. 2023 இதுக்கு முந்தின வருஷம் 47 பேர் மட்டும் கொஞ்சம் கூடுதலான ஆட்கள் வந்து கிளாஸுக்கு வந்திருந்தாங்க. அதுல மொத்தம் 26 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு 10 பேர் மட்டும் கொரியா போயிருக்காங்க. இன்னும் மத்தாக்களுக்கு வீசா வராம வெயிட்டிங்ல இருக்காங்க. இல்ல 2024ஆம் ஆண்டு 25 ஆனா 24ஆம் ஆண்டு எக்ஸாம் ரிசல்ட் கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்துருக்கு. இப்பதான் இன்னொரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்க எல்லாரும் பாஸ் பண்ண நம்பிக்கையில அவங்கள நம்பர்ஸ் நான் இதுல சேர்த்திருக்கேன். கடைசி 20 பேர்கள் இருக்காங்க. மொத்தமா 75 பேரு கிட்ட எங்கள்கிட்ட வந்து டோட்டல் ஆகும் 80 கிளாஸுக்கு வந்தாங்க. 75 பேரு அதுக்குள்ள 48 பேர் வந்து இப்போதைக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுல வந்து 28 பேரு பாஸ் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபைல்லாம் கொரியா அனுப்பிட்டாங்க. இன்னும் இதுல 20 பேர் ரிசல்ட் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வார 7ஆம் மாசம் 15ஆம் தேதி நடக்கும். அதுக்கு பின்னாலதான் அவங்க ரிசல்ட் வரும். பெரும்பாலும் இந்த படிக்கிறாங்க ஸ்கில் டெஸ்ட்லயும் நல்ல ரிசல்ட் எடுக்காங்க. லாஸ்ட் பேட்ச்ல வந்து 199 4 பேரை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளவு
எங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து பிள்ளைகளை கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறோம். இது எங்களோட நீங்க எங்கள்கிட்ட ஏன் படிக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியை கொடுத்துருக்கோமா. ரைட், சரி. இதுல இப்ப திடீர்னு கொரியாவோட போறாங்கன்னு சொல்ற ஒரு போஸ்ட பார்த்துட்டு நிறைய பேர் நீங்க இதுக்குள்ள ஜாயின் ஆகி வந்திருப்பீங்க. அப்ப இதுக்குள்ள கொரியாவுக்கு போறோம்னு சொன்னா சில தகுதிகள் இருக்கு, அது என்னன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய தகுதிகள்ல வந்து தகமைகளுக்குள்ள யாருக்காவது முன்னப்பின் இருக்குன்னு சொன்னா நீங்க இனி என்ன செய்யலாம், என்னோட கொஞ்சம் பேசிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி கூட நீங்க கிளாஸை கண்டினியூ பண்றதை ஸ்டாப் பண்ணலாமா. முதலாவது இதுல வயசு, மெயினா வயசை பார்ப்பாங்க. சில ஆட்கள் வந்து 15 வயசுல 16 வயசுல தங்களோட பிள்ளைகளை வந்து கொரிய லாங்குவேஜ் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க. மெயினா கொரியா எக்ஸாம் எழுதுன்னு சொன்னா 18 வயசுல இருந்து 39 வயசுக்குள்ள இருக்கு. எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் 10ஆம் மாசம் நடக்குதுன்னு சொன்னா அவங்க அட்மிஷன் கொடுக்குற அன்றைக்கு உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. 18ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணுமா. அப்போ 18 வயசு ஆளாக்கள் இந்த வருஷம் எழுதிடலாம், படிக்கலாம், ஆனா எக்ஸாம் எழுதலாம். 18 வயசுல தான் எழுதணும். அடுத்தது 39, லாஸ்ட் வயசு 39. 39 வயசுல இருக்கிறாள் வந்து யோசிக்கணும், எக்ஸாம் எழுதக்குள்ள இன்னைக்கு 39 இருக்கு. சரியா, 39 இருக்கு. பெரும்பாலும் நாங்க சொல்ற 37க்கு பின்னால கொரியாவுக்கு போற சான்ஸ் வந்து குறைங்க. யாருக்கெல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கு வந்து ஓவர் ஏஜ்னு சொல்லுவோம். 37க்கு பின்னால கொஞ்சம் ஓவர், 39 வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னதுக்கு அந்த சான்ஸ், வீசா கிடைக்கிற சான்ஸ் வந்து நிச்சயம் குறைவா இருக்கு. அதனால நாங்க அட்வைஸ் பண்ணுவோம் 37க்கு பின்னால எழுத போற ஆட்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணலாம், வீசா கிடைச்சா உங்களோட அதுக்கு போகலாம். ஆனா நாங்க எதிர்பார்க்கல, அது வீசா கிடைக்கிட்டு எதிர்பார்க்கல, யங்ஸ்டருக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுப்பாங்களா. ரைட், அது ஒரு விஷயம். அடுத்தது யாரும் படிக்கலாம், ஆனா கொரியா சொன்னா கை கால் அங்கவீனம் இருக்கிறார்கள், இடுப்புல பிரச்சனை இருக்கிறார்கள் போகல அது கொரியா. ஏன்னா இந்த கொரியாவுக்கு ஆட்கள் இருக்கிறது வேலைக்காக தான் இருக்காங்க. இப்ப நாங்களும் வந்து வேலை செய்யக்கூடிய திறமை ஒரு திறனோட இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி பிசிக்கல் கண்டிஷன் இருக்கு. இப்ப நாங்க வந்து சில ஆட்கள் வந்தாங்க, நாங்க வந்து படிச்சு கொடுப்போம், சும்மா ஆன்லைன்ல படிப்பு தெரியாது, ஒரு சில டைம்ல கட்டிட்டு இவங்கதான் பார்த்தா சில ஆட்களுக்கு 2-3 விரல்கள் இருக்காது, வேலை செய்யல எக்ஸிடென்ட் ஆயிருக்கு. என்ன அல்லது பிறப்புல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறாது, கொஞ்சம் வளைஞ்ச நிலைமையில இருப்பாங்க. இப்படியான கொஞ்சம் அங்கவீனம் அறிக்கிற ஆட்கள் வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போறதை வந்து தவிர்த்து கொள்ளலாம். அங்க போனா ஹார்டான இலக்கிய போக்குல எங்களை பரிதாபம் பார்க்கறது குறையும். அவங்க எதிர்பார்ப்பாங்க நல்ல பெக்டிவா வெளி செய்யறது எதிர்பார்ப்பாங்க. இப்ப நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு கடைசியில் அது வந்து இல்லாம போயிடும். அதனால அங்கவீனமா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த கிளாஸுக்கு வராத தவிர்த்து கொள்றது நல்லது. இதை மட்டுமல்ல மற்ற இடங்களையும் இதே விஷயத்த சொல்லுவாங்க. இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தாங்க, வர்ண குறைபாடு. நான் ஸ்லைட்ல வந்து போட்டுக்கொள்ளது கலர் பிளைண்ட்ங்கிறத செக் பண்ணுவாங்க. கலர் பிளைண்ட் சொல்லக்கூட நான் குரூப் இந்த கிளாஸ் முடிஞ்சதுனால குரூப்ல வந்து அதுல போட்டோஸ் வந்து போடுறேன், நீங்க ஒரு காலை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கலர்ல சில ஆட்களுக்கு வந்து கண்ணுல சில கலர்ஸ் வந்து விளங்காத கூட கண்ணு. நீங்க கூகுள்ல போய் பிளைண்ட் டெஸ்ட் சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தாலே காட்டும். அதுல சில பிக்சர்ஸை வந்து செக் பண்ணுவாங்க, நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு செக் பண்ணுவாங்க. அதுல இருந்துச்சுன்னா நாங்க எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தாலும் அதுல ஃபெயில்னு சொன்னா எங்களை கொரியாக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த டெஸ்ட் வந்து ஒரு தரம் இல்லை, கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதுறதுக்கு பின்னால் செக் பண்ணுவாங்க, ஹிஸ்டரி டெஸ்ட் பண்ண செக் பண்ணுவாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கக்குள்ள செக் பண்ணுவாங்க. நாங்க எப்படி மெடிக்கல் 2 தரம் எடுக்க வேண்டி வரும், 2 தரமும் செக் பண்ணுவாங்க. கொரியாவுக்கு போய் லேட் ஆனதுக்கு பின்னாலையும் எங்களை செக் பண்ணுவாங்க. அப்ப நாங்க தப்ப இயலாது. இப்ப கண்ணுல நீங்க கலர் குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறத இதுவரைக்குமே நாங்க செக் பண்ணப்படாதாக்கள் குரூப்ல வந்து நான் போடுற போட்டோஸை பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற இலக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்களா. கண்ணுல குறைபாடு தான் போகலாது. இலங்கையில வருஷா வருஷம் 5 பேர் 10 பேர் சொல்லி இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதி இந்த எக்ஸாம் எழுதி இப்ப நேற்று முந்தநாத்து ஒருத்தர் டிக்டாக்ல கூட அதை போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து மார்க்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் 46 எடுத்திருக்காரு, இருந்தாலும் அதுல கலர் டெஸ்ட்ல ஃபெயில், கொரியாவுக்கு போகலாது. அநியாயம். ரைட், இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இப்ப இதுல வந்து வெளிநாடுகள்லையும் சில ஆட்கள் வந்து வேறொரு விசா மூலமாக கொரியாவுக்கு போயிருக்கலாம். கொரியாவுக்கு போய் நீங்க இல்லீகலா ஏதாவது வேலை செஞ்சிருந்தா அல்லது இல்லீகலா ஸ்டே பண்ணியிருந்தா உங்களை அவங்க நாடு கடத்திருப்பாங்க, இலங்கைக்கு நாடு கடத்திருப்பாங்க. அப்படி நாடு கடத்தப்பட்ட ஆட்கள் வந்து திருப்பி கொரியாவுக்கு போகலாம். ஒரு தரம் அவங்க வந்து நம்மளை டிபோர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்ம திருப்பி போகலாம் தான். அவங்களும் இதுல எக்ஸாம் ப்ராசஸ்ல ஈடுபடுறது கொஞ்சம் நஷ்டம், அனுப்ப மாட்டாங்க. ரைட், அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க டீச்சர்ஸ் மாருக்குள்ள உங்களுக்கு தெரியாதான பிள்ளையோட கண்டிஷன் தெரியாது எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்குள்ள ஒண்ணு எப்படின்னா ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள் செஞ்சு ஏற்கனவே ஜெயில வந்து இருந்தாக்கள், சிறை தண்டனை அனுபவிச்சாக்கள், அல்லது இப்ப பெண்டிங்ல ஒரு கேஸ் இருக்குது, பெண்டிங்ல இன்னமும் கேஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொரியா போயிடும், வெளிநாடு போறதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பெண்டிங்ல இருக்குதான கேஸ் முடியாம எங்களுக்கு போலீஸ் வார்த்தாவது தர மாட்டாங்க, போலீஸ் ரிப்போர்ட் தர மாட்டாங்க. அப்ப அப்படியான ஆட்கள் வந்து ஆல்ரெடி குற்றம் அனுபவிச்சிருந்தாலும் எங்களுக்கு ரெக்கார்ட் இருக்குங்கிறதுக்காக அதை ரிஜெக்ட் பண்றாங்க.
அடுத்தது சாதாரண குற்றமா, டிராபிக் ஃபைன் அடிக்கிறது, இது டிராபிக் ஃபைன் எல்லாம் வந்து பெரிய குற்றமா வராதுதான். சிறையில இருக்கிற அளவுக்கு குற்றம் செஞ்சிருந்தா அது நீங்க போகலாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இன்னொன்று மெயினா சொல்லப்படுறது போதைப் பொருள் பாவனை. போதைப் பொருள் பாவிச்சாக்கள் வந்து கடந்த இந்த எக்ஸாம் செய்யறதுக்கு 2 வருஷத்துக்குள்ள நீங்க போதைப் பொருள் பாவிச்சிருந்தா உங்களுக்கு நடக்க போற மெடிக்கல் டெஸ்ட் 3 மெடிக்கல் டெஸ்ட்ல நீங்க செக் பண்ணுவாங்க. இவர் வந்து போதைப் பொருள் எடுத்திருக்காரான்னு செக் பண்ணுவாங்க. அதுல பிடிபட்டீங்கன்னு சொன்னாலும் கொரியாவுக்கு போய் 5 பேர் என்னமோ டிபோர்ட் பண்ணியிருக்காங்க இதுவரை. கொரியாவுல இங்க ஒரு மாதிரியா மெடிக்கல்ல பாஸ் ஆகி போய் கொரியாவுல போன உடனே செக் பண்ணுவாங்க. அப்ப அங்க செக் பண்ணக்குள்ள அவர் பாவிச்சிருக்காங்கிறது தெரிய வருது. சில நேரம் வச்சிருப்பாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி சந்தோஷத்துல இருக்கு. சில பாட்டி அதுகள் போனக்குள்ளேயும் பாஸ் பண்ணி வெளிநாட்டு கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி இதுலயும் சில சந்தோஷத்துல செஞ்சு போட்டு கடைசியில கொரியாவுக்கு போயிட்டு 5 பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்ப அவங்க வந்து கொரியா இலங்கை மெடிக்கல் வந்து அவ்வளவு இதா இவங்களை கண்டுபிடிக்கலாம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரி, பாவனைகளோட இருக்கக்கூடிய பாவனை தட்டி கொள்ளணும். 2 வருஷத்துக்குள்ள நாங்க எதுவுமே செய்யக்கூடாது எக்ஸாம் எழுதும் வரை. ரைட். அடுத்தது சரி, இவ்வளவுதான் இல்ல ரூல்ஸ். அப்ப நாங்க இந்த கொரியாவுக்கு போனா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விசாவை டைப்பை பார்த்தோம்னு சொன்னா E9 என்று சொல்லக்கூடிய விசா. இந்த விசா வந்து நீங்க வந்து கொஞ்சம் இப்ப பெரும்பாலும் எல்லாரும் செலக்ட் பண்ண முடியாது. ஏஐ வந்துட்டேனே E9 விசா என்னன்னு சொன்னாலே அது சொல்லும் என்னன்னு சொல்லும். E9 விசான்னு சொல்லக்கூடியது லேபர் டைப்பான ஒரு விசா, அதாவது நான் ப்ரொஃபஷனல் விசான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இல்லாத ஆட்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஸ்கில் ஒர்க்கர் சொன்னா நான் வெல்டிங் பண்ணக்கூடிய அது ஒரு ஸ்கில் எனக்கு சரியா, நான் பெயிண்டர் எனக்கு ஒரு ஸ்கில் அந்த பெயிண்டர் சொல்லி எனக்கு ஜாப் அப்படி வரும். இது அப்படி இல்லை, இது சும்மா எடுபடி வேலைக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி நார்மலா லேபர்ஸுக்கு எடுக்காங்க சரியா. அப்ப அதுல என்னுடைய திறமையை காட்டி தான் நாங்க வந்து நாங்க இந்த பொசிஷனை கூட்டலாம். அங்க போயிட்டு இங்க வந்து நான் வேற ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆள் எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் இருக்குன்னு சொல்லி இந்த விசாவை நான் செக் பண்ணிடலாம். E9 என்கிற விசா வந்து நான் ப்ரொஃபஷனல் விசா. யாரும் இதுக்கு போவாங்க, சாதாரண லேபர் விசாக்கு போவாங்களா. எங்களுக்கு விசாவில் ஆரம்ப காலத்துல எங்களுக்கு தரக்கூடிய விசாவோட காலம் வந்து 3 வருஷம். விரும்பினா உங்களுக்கு செய்யறது வேலை செய்ய விருப்பமா இருந்தா 1 வருஷம் 10 மாசமும் எக்ஸ்ட்ரா எங்க விசா வந்து கூட்டிக் கொள்ளலாம். சரி, அப்ப எங்களுக்கு தொடர்ச்சியா கொரியாவில் 4 வருஷமும் 10 மாசமும் இருக்குதா. லேபர் ரூல்ஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் வாரக்கூடிய ஜனாதிபதி ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப கொரியாவில் சொன்னா E9 விசாவில் போகக்கூடிய ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா 10 வருஷம் கொரியாவில் இருக்கு. ஆரம்பத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா 4 வருஷமும் 10 மாசமும் முடிஞ்ச கையோட நாட்டுக்கு வந்துடுது. இல்லைன்னா இல்லீகலா போயிடாரு, ஒரு நாளும் எக்ஸ்ட்ரா வரிக்கப்படாது. வந்தாருன்னு சொன்னா வரப்போகக்குள்ள அவருக்கு கம்பெனியால விசா கொடுத்து அனுப்புவாங்க. மற்ற நாடுகள் மத்திய இலக்கு நாடுகள் போறாங்களுக்கு விசா கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செட்டப்ல இவருக்கு விசா கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப இவர் கண்டிப்பா 4 வருஷம் 10 மாசம் முடிஞ்ச உடனே நாட்டுக்கு வந்துடணும். வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு பின்னால இவர் கொரியாவுக்கு போகலாம். விசாவோட வந்து விசாவோட போவாங்க. இப்ப அப்படின்னு சொன்னா அது கட்டாயப்படுத்தல. 4 வருஷம் 10 மாசம் கட்டாயப்படுத்தல. நீங்க தொடர்ச்சியா 10 வருஷம் கொரியாவில் இருக்கலாம். அப்படி கொரியாவில் 10 வருஷம் இருக்க போகல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. நீங்க சும்மா நீங்க போறது 10 வருஷம் ஒரு தொழில் செய்ய போறீங்க, ஒரு வேலை செய்ய போறீங்க, அந்த வேலையை நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. அதை பத்தின விஷயங்களை நீங்க படிக்கணும். சும்மா சம்பளத்துக்கு வேலை செய்யாம அந்த விஷயத்தை என்ன விஷயம் சொல்லி படிக்கலாம். அதுல டெக்னாலஜிகளை படிக்கலாம். நீங்க அந்த துறையில கொஞ்சம் மூவ் ஆகக்குள்ள நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த கம்பெனிகள்ல வேற ஆட்களோட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்து நீங்க வேலை சொல்லக்கூடிய ஒரு தரம் மாற்றுவாங்க. உங்களுக்கு வேற கவனிப்புகள் செய்வாங்க. சம்பளத்துகள் என்ன செய்யலாம், கொஞ்சம் இன்கிரிமெண்ட் பண்ணலாம் உங்களோட வச்சு கொடுறதுக்காக. சில நேரங்கள்ல இப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கொரியாவுல இப்ப ஜனாதிபதி சேஞ்ச் ஒன்று வந்தது. ஜனாதிபதி ஆட்சி மாற்றம் மாதிரி ஒரு வந்து அந்த டைம்ல அடுத்தது யூஎஸ்ல ஜனாதிபதியா வந்ததோட அவரும் கொஞ்சம் டெக்ஸ் எல்லாம் போட்டதோட கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் ஆள தொடங்கிட்டு கொரியாவுல. அப்ப அந்த டைம்ல செஞ்சாங்கன்னு சொன்னா எல்லா சில கம்பெனிகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு வேலையை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள வேற கம்பெனி போக சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரக்குள்ள கம்பெனில நல்லா வேலை செய்யக்கூடிய ஆளை வந்து அனுப்ப மாட்டாங்க. சம்பளம் அவங்களுக்கு கொடுத்துக்க கஷ்டமா இருந்தாலும் வர வச்சு கொள்வாங்க. ஏன்னா இன்னொரு ஓடர் வரும் அப்படின்னு சொல்லி வச்சு கொள்வாங்க. எங்கட இடத்தை வந்து பிடிச்சு கொள்றதுக்கு நாங்க எங்களுக்கு தரப்பட்ட வேலையை சின்சியரா அதுல இருக்க விஷயங்களை படிச்சு நாங்க செஞ்சோம் சொன்னா நாங்க கூட கலந்துருக்கலாம். அப்படி செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களோட விசா என்ன ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பின்னால உங்களோட விசா வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசாவா மாற்றலாம். நீங்க இப்ப போறது வந்து ப்ரொஃபஷனல் இல்லாத விசா, அதுக்கு பின்னால குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களை ஸ்கில் ஒர்க்கர்ஸா மாற்றலாம். இப்ப நீங்க ஒருத்தர் ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினுடைய ஒப்பரேட்டர் சொல்லி நீங்க மாறிடுவீங்க. உங்க பொசிஷன் வந்து ஒப்பரேட்டரா போயிடுவீங்க. சும்மா போனது லேபர் தான், போய் ஒப்பரேட்டர் வேற பொசிஷனுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீங்க உங்களோட விசாவை ஸ்கில் ஒர்க்கர்ஸா மாற்றுறதுனால உங்களுக்கு ஏலும் உங்களோட ஃபெமிலியை வந்து கொரியாவுக்கு இன்வைட் பண்ணி போயிரு மாதிரி.
அடுத்தது அந்த விசாவுக்கு மாறினதுனால கொரியாவில் நீங்க இருக்கக்கூடிய காலம் வந்து இவ்வளவு காலம்னு சொல்லி இருக்காரு. நீங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட விசாவை புதுப்பிச்சு நீங்க எவ்வளவு காலமும் கொரியாவில் இருக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. சரி, அதுக்கு ஆரம்ப படியில வந்து நாங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த முறையில கொரியாவுக்கு என்டர் ஆகுறது. சரியா? ரைட். சரி, அப்படி போறேன்னு சொன்னா இந்த கொரியாவுக்கு போறதுக்கு என்னென்ன துறைகளை நாங்க கொரியாவுக்கு போகலாம்? இதுவரைக்கும் இலங்கைக்கு அனுமதிக்கப்பட்ட துறைகளை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கூடுதலான ஆட்கள் விரும்புறது வந்து உற்பத்தி துறைக்கு சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரிங் துறைக்கு போவாங்க. மேனுஃபேக்சரிங் துறைன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனில ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது எலக்ட்ரிக் ப்ராடக்டா இருக்கலாம், பேப்பரா இருக்கலாம், அல்லது இரும்பு இரும்பு உலோக ப்ராடக்டா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், அல்லது வூட் மர பொருட்களாக இருக்கலாம். சரியா? அங்க போய் நமக்கு என்ன வேலை தெரியாது. உங்களை அங்க ஏதாவது ஒரு வேலைக்கு எடுத்து அதுக்கு பழக்குவாங்க. அதுக்கு பின்னால நீங்க அதுல ப்ரொஃபஷனலா மாறணுமா? இது உற்பத்தி துறை. கூடுதலான ஆட்கள் வந்து இந்த இதுதான் போறதுக்கு விரும்புவாங்க. சொன்னா அது இந்த பெனிஃபிட்டுகள் அப்படி இருக்கு. நம்ம தனித்தனியா பின்னால பேசலாம். ரைட். 2வது மீன்பிடி மற்றும் மீன் வளர்க்கறது. இது ஆழ் கடல்ல போய் மீன் பிடிக்கிறதா இருக்கலாம், அல்லது நன்னீர் அதாவது அலைகள் இல்லாத கடல்கள்ல வந்து மீன் வளர்க்கறது, அல்லது பக்கு கட்டி அல்லது தொட்டி மாதிரி அமைச்சு மீனை பராமரிக்கிற வேலைகளும் உங்களுக்கு வரலாம் இந்த திட்டத்தில். அடுத்தது வந்து கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன். நாங்க போயிருந்தோம். இது வந்து சிவில்ல வருமா? அதாவது பாலம், சுரங்கம் கட்டுறது, வீடு, இந்த பெரிய பில்டிங்கள் கட்டுறது, இந்த மாதிரி இடங்கள்ல இதுல வந்து செலக்ட் பண்ணுவாங்க கட்டுமான துறை. இன்னொன்று கப்பல் கட்டுமானம். இது போன வருஷம் தான் அறிமுகப்படுத்தினாங்க. கப்பல் கட்டுமானம் சொல்லி ஷிப் பில்டிங். இதுக்கு 2 பேட்ச் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 3வது பேட்ச் எடுத்திருக்காங்க. நீங்க அதுல இருந்து ஆட்கள் யாரும் போகல. சரியா? கப்பல் கட்டுமானம். கப்பல் இது வந்து நேரத்தோட மேனுஃபேக்சரிங்குள்ள வந்தது. அதை இப்ப தனியா பிடிச்சிருக்காங்க. கொரியா வந்து கப்பல் கட்டுறதுல ஃபேமஸ் ஆனது. அதனால அது சார்ந்த துறைகள், அதுக்குள்ள பெரும்பாலும் கிரைண்டிங், வெல்டிங், போய்ஸுக்குரிய வேலைகள் தான் கூடுதலா இருக்கு. கொஞ்சம் ஹார்டான வேலை. அடுத்தது சேவைகள் என்று சொல்லி ஒரு துறையை வந்து கொண்டு வந்தாங்க. வேற நாடுகள்ல இருந்து சேவைகள் இந்த துறைகளுக்குள்ள கொரியாவுக்கு போய் நிறைய பேர் போயிட்டாங்க. இலங்கையில இன்னும் ஆட்கள் ஈடுபடுறது குறைவா இருக்கு. அது இன்னமும் இலங்கையை அவங்க நம்பல. இதுக்கு இவங்க கொலிப்பைன் ஆக்கலான்னு சொல்லி நம்பாத ஒரு காரணமா இருக்கலாம். சேவைகளுக்கு சொல்றது வந்து ரெஸ்டாரண்ட்ல, அதாவது பெரிய ஹோட்டல்கள்ல, 3 ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கு. ஹோட்டல்கள்ல வந்து எங்களை ரூம் பாயாக, கிளீனராக, அல்லது வெயிட்டர் சொல்ற பொசிஷனுக்கு வச்சிருக்காங்க. அதுக்குதான் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அப்படியான கம்பெனிகளுக்கு போன மாசம் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லா நாடுகள்ல இருந்து ஆட்கள் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு லேபர் ஷார்டேஜ் வரக்குள்ள நீங்க வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அவஸ்தானுக்கு வேலை வரும். 5 நாள் 8 அவர் வேலை இந்த அடிப்படையெல்லாம் வரும். பெருசா சம்பளம் ஒன்று கிடைக்காது. பேசிக் சம்பளம் மட்டும் தான் நீங்களுக்கு எடுக்க முடியுமா இருக்கு. சம்டைம் நீங்க கிடைக்கிற கம்பெனி அல்லது பொட்டலை பொறுத்து இருக்கு. ரைட். இதுல இலங்கையில கிட்டத்தட்ட 2200 பேர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் யாரும் கொரியாவுக்கு 15 பேர் மட்டும் கொரியாவுக்கு போயிருக்காங்க. மற்றவர்கள் இன்னும் போகல பார்ப்போம். இப்படி 5 துறைகள் தான் இலங்கையை கொடுத்திருக்காங்க. இனிவரும் காலங்கள்ல சுரங்கம், மரம் சார்ந்த வேலை, வனத்துறை சார்ந்த வேலைகள் இதெல்லாம் வரலாம்னு சொல்லி நிலக்கரி தோன்றது அல்லது புடவை கைத்தொழில் இப்படி சொல்லி நிறைய செக்டர் வந்து பிற்காலத்துல வரும்னு சொல்றாங்க. உங்களோட சிலபஸ் நீங்க படிக்க போற சிலபஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு யூனிட்டாவே வச்சிருக்காங்க, படிச்சு கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. சம்டைம் பிற்காலத்துல இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா வரதுக்கு வாய்ப்புகள். சரி, இப்ப நாங்க கொரியா போறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொன்னா எங்கள்கிட்ட 2 விஷயம் கண்டிப்பா இருக்காது. ஒன்று ஓல்ட் கண்ட்ரி பாஸ்போர்ட், 18 வயசை தாண்டி இருக்கணும். ஓல்ட் கண்ட்ரி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். எப்ப எக்ஸாம், இந்த வருஷம் எக்ஸாம் இருந்தாலும் தான், அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஓல்ட் கண்ட்ரி பாஸ்போர்ட் இருக்கு. இல்லாத ஆட்கள் நீங்க உடனே அப்ளை பண்ணி கொள்ளுங்க. பாஸ்போர்ட் இப்ப கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது, இப்ப தருவாங்க. நீங்க அப்ளை பண்ண உங்களுக்கு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள தந்துருவாங்க. எங்களுக்கு 7ஆம் மாசம் 8ஆம் மாசத்துக்குள்ள பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இல்லாட்டி நாங்க கொரியன் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி எமர்ஜென்சில வந்து நீங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த பாஸ்போர்ட் ஆல்ரெடி பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க, நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் டேட் வந்து இன்னும் 2 வருஷமாவது இருக்கு. குறைஞ்சது 2 வருஷம் இருக்கு. 2025 சொன்னா 27ல தான் உங்களோட பாஸ்போர்ட் முடியும். சரியா? அது 2 வருஷம் இருக்கா, பூர்ணமா இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரினிவல் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம் பரீட்சை கட்டணம் வந்து $28 கட்ட வேண்டி வரும். 22ல இருந்து 28 அது கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் காசு. 8000 10,000 எக்ஸாம் காசு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆன்லைன்ல வெளிநாட்டுல இருந்து இப்போ எங்கிட்ட படிப்பாங்க. அவங்க வந்து அட்மிஷன் போற டைம் வரைக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து போட தேவையில்லை. நீங்க வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியே போடலாம். நாங்க உங்களுக்கு போட்டு தருவோம். இது ஆன்லைன்ல தான் நீங்க அட்மிஷன் போடுற சிஸ்டம் நடக்கும். அதனால நீங்க எக்ஸாமுக்கு மட்டும் இலங்கைக்கு வந்தா போதுமா? சரி.
எங்களோட கிளாஸ்ல இப்ப வந்து நான் முந்தின ஸ்லைடு வந்து இதுக்கு போட்டு கொண்டு கொஞ்சம் மாற்றம் வந்தது. கொரியாவுக்கு போற ப்ரொசஸை பார்த்தோம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்கள் இருக்கு. இப்ப சும்மா உங்கள்கிட்ட வந்து நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு கொரியாவுக்கு போறது இல்லை. அதுக்கு ஒரு சில படிமுறைகள் இருக்கு, இன்னும் ஸ்டெப்ஸ் சொல்லி. இதுல முதலாவது நாங்க எக்ஸாம் கிளாஸ் போய் படிக்க, எக்ஸாமுக்கு அட்மிஷன் போட, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கு பின்னால பாஸ் ஆகின ஆட்களுக்கு சொல்லி ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்லயும் நாங்க பாஸ் ஆகணும். பெரும்பாலும் எல்லாரும் பாஸ் ஆகுவாங்க, ஒரு சில ஆட்கள் வந்து ஃபெயில் ஆகும். ரைட். ஸ்கில் டெஸ்ட் பாஸ் ஆனதுக்கு பின்னால உங்கள்கிட்ட உங்களோட அந்த போலீஸ் பிரச்சனை தானே நான் சொன்னேன், அந்த போலீஸ் கிளியரன்ஸ் வந்து சரியா இருக்காது. உங்களோட நீங்களும் நீதிமன்றத்துக்கு இந்த தொடர்பு இல்லாத ஆட்களா இந்த குற்றச்செயல் செய்யாத மாதிரி உங்களோட போலீஸ் நிலையத்தால வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கும். அது வராது. மெடிக்கல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கும். அது பின்னால உங்களை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பீரோவால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து சரியா இருக்கு. இவ்வளவு டாக்குமெண்ட் நீங்க கொரியாவுக்கு அனுப்புவாங்க. இந்த பீரோவுக்கு அவங்க சொல்ற டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணிட்டு சொன்னா உங்களோட ஃபைலை வந்து கொரியாவுக்கு அனுப்புவாங்க. கொரியாவுக்கு அப்ப சிலாக்க அனுப்புவாங்கன்னு சொன்னா அதுல நீங்க சொல்லுங்க கிளாஸ் ஜாயின் தானே அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். எக்ஸாம் பாஸ் ஆகின உடனே கொரியாவுக்கு போற மாதிரி எடுத்துக்கொள்வாங்க சார். எக்ஸாம் பாஸ் ஆகினோட கொரியாவை போறது அதுக்கு நிறைய ப்ரோசஸ் இருக்கு, அதுக்கு டைம் ஒன்று எடுக்கும். சிலாக்கள் ஜொப்ப விட்டாக்கெல்லாம் இருக்கு செஞ்சுட்டு இருந்த வேலையை, அதாவது கவர்மெண்ட் ஜாப் இல்ல, சும்மா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சு வந்து இப்ப நான் கொரியா போகிறது வந்து வேலை விட்டாக்கெல்லாம் இருக்கு. அப்படி செய்யக்கூடாது. இப்ப இந்த நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட், அதே போல உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க எழுதிங்கன்னா உங்களை மாதிரி எக்ஸாம் எழுதின அவ்வளவு பேரத்தை கொரியாவுக்கு அனுப்புவாங்க. கொரியாவுக்கு அனுப்பின உடனே ஆள் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி ஒரு ஒரு டேட் ஷெடியூல் இருக்கு. அந்த டேட்டுகள்ல தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வருஷத்துல 4 தரம் வந்து கோட்டாண்டு அடிப்படையில் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 2ஆம் மாசம் 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப 2ஆம் மாசம் 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளதான் கொரியா வைக்கிற பொஸ்மாரு அவங்களோட அந்த வேலைவாய்ப்பு மையங்களுக்கு போய் ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க மட்டும் இல்லை, எங்களை போல 16 நாடு வரும், இன்னொரு 15 நாடுகள் வரும். அவங்களுக்கு பிடிச்ச நாட்டை சொல்லுவாங்க. எனக்கு இப்ப ஸ்ரீலங்கா வேணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா ஆட்களுக்குள்ள அந்த சென்டர்ல இருக்கிற ஃபைலை வந்து கொடுப்பாங்க. நம்ம அந்த ஃபைல்களுக்குள்ள இன்டர்நெட்ல தான் செக் பண்ணுவாங்க. அந்த ஃபைல்களுக்குள்ள எங்களை போட்டோ ப்ரொஃபைல் எல்லாம் பார்ப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்ல எங்களை ஒரு 40 செகண்ட் வந்து எங்களை வீடியோ எடுப்பாங்க. அந்த வீடியோவும் போஸ்ட் பார்ப்பாங்க. இந்த ஃபைலுக்கு இன்டர்நெட்ல செக் பண்ற அப்ப வீடியோவும் இருக்கு. இப்போ ஒரு காலுக்குள்ள நீங்க இன்டர் ஆகுறது, கொரியாவில் கதைக்கிறது, இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட ஹைட் வெயிட் எப்படி இருக்கு, எப்படியான ஆளா இருக்காரு, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணுவாங்க. அவர் அங்க செலக்ட் பண்ணா உங்களுக்கு இங்க மெசேஜ் வரும், விசா வந்துட்டு வரும். சரியா? அப்படி செலக்ட் பண்ணலையா நீங்க என்ன செய்யணும், அடுத்து இன்னொரு 3 மாசம் வெயிட் பண்ணணும். 2ஆம் மாசத்துல இருந்து 5ஆம் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 5ஆம் மாசம் உங்களை ஹையர் பண்ணலையா 8ஆம் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 8ஆம் மாசம் உங்களுக்கு ஒருத்தர் எடுக்கலையா 11ஆம் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்படி 3 மாசத்துக்கு ஒரு தான் ஆக்களை செலக்ட் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட 5 நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 5 நாள் மிஸ் ஆக எங்களுக்கு அடுத்தடுத்த கோட்டாக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும். பெரும்பாலும் இதுல வெயிட்டிங்கிறது ஒரு 2 வருஷமாவது தேவைப்படும். நீங்க எக்ஸாம் எழுதுறது படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது. சரியா? ரைட். அப்ப எங்களை முதல் ஒரு வருஷமும் யாருமே செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நாங்க மெடிக்கலை ரினியூவல் பண்ணி கொடுக்க வேண்டியது. பீரோவால அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. ரினியூவல் கொடுத்ததுக்கு பின்னால திருப்பி அதே 2ஆம் மாசம் 5ஆம் மாசம் 8 11 சொல்லி இந்த போட்டோஸ் வந்து வரும். இப்படி 2 வருஷத்துக்குள்ள பெரும்பாலாக்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இதுவரைக்கும் ஹிஸ்டரியில நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதுலயும் இந்த 2 வருஷம் தாண்டி எடுபடாம விட்டாக்களும் இருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா அது அவங்களோட ரிசல்ட் வந்து வெளியிடல, அவங்களை யாரும் ஹையர் பண்ணல, உங்களை இன்டர்வியூல ஒருத்தர் எடுக்கல அப்படின்னு சொல்லி அப்ப எங்களுக்கு அந்த இடத்துல ஜோப் இல்லை. நாங்க திருப்பி பீரோவால எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, இவ்வளவு காலமும் உங்களை அந்த இது வந்து யாருமே உங்களை செலக்ட் பண்ணல, அதனால நீங்க வந்து விருப்பம் இருந்தா அடுத்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ண சொல்லுவாங்க பீரோவில். இது வந்து நடக்கிற ஒரு விஷயமா இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க எக்ஸாம் பாஸ் ஆகின உடனே எங்களை யாராவது ஒரு போஸ்ட் ஹையர் பண்ணணும். ஹையர் பண்ணா தான் வேலை கிடைக்கும். சும்மா வந்து எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் பார்த்து வாங்கி தான் எடுப்பாங்க. பெரும்பாலான நாட்கள் போய்ப்படும். ஒரு 90-95% நாட்கள் போய்ப்படும். ஒரு சில ஆட்கள் வந்து இங்க ஏதாவது பிரச்சனை அல்லது மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அதுகளால டிலே பண்ணி பொஸ்மாருக்கு நம்மளை பிடிக்காம போயிருங்க, அதனால ஈடுபடாம விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கா இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் சமைச்சுக்கிறேன். சரி, எங்களோட சிஸ்டத்துக்கு வரோம். நாங்க இப்ப எங்களுக்கு கிளாஸை பத்தி பார்க்கணுமா? ரைட். இப்போதைக்கு நாங்க வேறு பேச்சுகள் கிளாஸஸ் செஞ்சுட்டு போறோம். ஆன்லைன்ல 6 பேச்சும் பிசிக்கலா வந்து ஒரு 3 பேச்சும் வந்து செஞ்சுட்டு போறோம். ஆன்லைன் தான் கூடுதலான ஸ்டூடெண்ட் படிப்பாங்க. வெளிநாடுகள்ல இருந்து உள்நாடுகளை படிப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து பெரும்பாலும் 7 மணில இருந்து 9 மணி, 9 மணில இருந்து 11 மணி, 2 மணி தேலம் இருக்கும், 1.5 மணி தேலம் தான் கிளாஸ் நடக்கும். இந்த ஷெடியூல்ல தான் நாங்க கிளாஸ் செஞ்சுட்டு போறோம். எங்களுக்கு இந்த கொரியன் லாங்குவேஜ் வந்து நம்ம கொமனா சிலாக்கள் வந்து நேற்று முந்தினாத்தும் ஒருத்தர் வந்து இங்க பேசினார்.
அவருக்கு என்ன சொன்னா கொரியா தெரியும் எனக்கு சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னா அவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியும். அப்ப கொரியா தெரியுமாங்கிறது எழுத வாசிக்கிறது மட்டும் இல்லை. இந்த எக்ஸாம் செய்யணும்னு சொன்னா இதுக்கு ஒரு சிலபஸ். நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஓ லெவல் ஏ லெவல் எல்லாரும் படிச்சிருக்கோம். ஓ லெவல்ல தமிழ் பாடம் சொல்லி இருந்தா அந்த தமிழ் புத்தகம் வேற, 10ஆம் ஆண்டு தமிழ் புத்தகம் வேற, 8ஆம் ஆண்டுக்கு வேற, எல்லாம் தமிழ் தான் இருந்தாலும் அந்தந்த வகுப்புக்குரிய சிலபஸ் வந்து வேற இருக்கு. அது மாதிரி நாங்க சும்மா கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறது வேற, இந்த எக்ஸாமுக்கு கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறது வேறையா. இந்த எக்ஸாமுக்கு சொல்லி இந்த எக்ஸாமுக்கு சொல்லி ஒவ்வொரு வருஷம் குறிப்பிட்ட காலத்துக்குனால சிலபஸ்கள் இருக்காங்க. இப்ப புதுசா போன வருஷம் 11ஆம் வருஷம் இதுக்குன்னு சொல்லி புது சிலபஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முதல் படிச்சாக்கள், உங்களுக்கு முதல் படிச்சாக்கள் திருப்பி எக்ஸாம் எழுதுன்னு சொன்னா இப்ப நீங்க படிக்க போற சிலபஸை படிச்சு கொடுத்தா எழுதுறீங்க. சரி, அவங்களுக்கு பழைய சிலபஸ், உங்களுக்கு புது சிலபஸ். இப்ப இனிமேல் நடக்க போற எக்ஸாம் வந்து புதிய சிலபஸ் தான் போகும். இந்த சிலபஸை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கொரியாவை படிக்கிறதுல இருந்து எழுத்துக்கள்ல படிக்கிறதுல இருந்து கொரியாவுக்கு இன்டர் ஆகி அங்க வேலைக்கு போறது, சொத்துழை போறது, மார்க்கெட்டிங் போறது, விளையாட போறது, இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் செய்ய போறது, அவருக்கு எக்ஸிடென்ட் ஆகினா அதை எப்படி ஃபீல் பண்ண போறாரு, அதை எப்படியான கம்பல்சன் எப்படி எழுத போடுறது, இப்படி வெக்கேஷன் வர்றது எப்படி, இப்படி எல்லா சுச்சுவேஷனையும் கழுவி ஒரு சிலபஸ் செஞ்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 60 யூனிட் வரும். சரியா, 60 யூனிட். இதை நாங்க 6 மாச கோர்ஸாகவும் செய்யலாம், 3 மாச கோர்ஸாகவும் செய்யலாம். எவ்வளவு டைமை கொடுத்து படிக்கணுங்கிறத பொறுத்து தான் நாங்க எவ்வளவு லென்த்தா இந்த கிளாஸை வந்து கொண்டு போகிறத பொறுத்து. நான் இப்ப இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது 2026 டார்கெட் வச்சு. இந்த வருஷம் எக்ஸாம் எழுதாம 2026 எக்ஸாம் செய்யணும். அப்படிலாம் எங்களுக்கு ஒரு 3 மாச டைம் இருக்கு எக்ஸாம் செய்யறது. இதுக்குள்ள இருக்கிற யாருக்காவது நான் இப்ப வேலைக்கு போகிறது எனக்கு இதுதான் முழு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து 3 மாச கிளாஸுக்குள்ள வரலாம். எங்களுக்கு 10ஆம் மாசம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி நாங்க என்ன செய்யலாம், ஒரு நாள்ல படிக்கிற டைம் வீதத்தை கொஞ்சம் கூட்டுவோம், சிலபஸை கொஞ்சம் படிக்க போறோம். அப்படி படிக்கிறதால 3 மாசத்துக்கு இந்த சிலபஸை முடிக்கிற மாதிரி பார்க்கலாமா. இல்ல நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன்னு சொன்னா நீங்க ஒரு 6 மாசம் கிளாஸ்ல வரலாம். அடுத்த வருஷம் ஜனவரியில இந்த கிளாஸ் வந்து முடிகிற மாதிரி செய்வோம். அடுத்த வருஷம் நடக்க போற எக்ஸாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாமா. ரைட். ஏன்னு சொன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணக்கூடிய 50 பேர் அப்ளை பண்ணா 50,000 பேருக்கும் ஒரே நாள் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ஒரு 4 மாசம் 6 மாசம் 7 மாசம் டைம் வந்து தேவைப்படும் இந்த எக்ஸாம் நடத்தி முடிக்கிறது. அப்ப எங்களுக்கு படிக்காத ஆட்கள், ரெடி ஆகாத ஆட்களுக்கு 6 மாசம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசம் டைம் இருக்கும் எங்களுக்கு எக்ஸாம் செட் பண்றது. அப்ப அதுக்குள்ளே எங்களால படித்துக் கொள்ள மாதிரி இருக்கும். அல்லது நோமான அறவாசி சிலபஸ் படிச்சிருந்தாலும் எக்ஸாம் செட் பண்ணின ஒரு அனுபவம் எடுத்துட்டு அடுத்த வருஷத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து நாங்க ஃபேஸ் பண்ணலாமா. இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. நாங்க அதை குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல 60 யூனிட் புக்ஸ் இருக்கு. அடுத்தது எங்களை இந்த பேக்கேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 35 எக்ஸாம் பேப்பர், மாடல் பேப்பர் செய்வோம். படிக்கிற டைம்லயே நாங்க சிலபஸ் ஒவ்வொரு யூனிட் வந்து யூனிட் வைஸா வந்து நாங்க செய்வோம் முடிஞ்சதுக்கு பின்னால. அடுத்தது 2000 கேள்வி பதில் கொடுப்போம். இது பொமனா எல்லா டீச்சர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. 1000 கேள்வி பதில். இதை நான் யூடியூப்லயே இதை பத்தின டீட்டெயில்ஸான வீடியோஸ் ஒவ்வொரு கேள்விகளை விளங்கப்படுத்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகமும் நாங்க தருவோம். அடுத்தது தேர்ட் புக், அதாவது கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிற டைம்ல நான் கடந்த கால பாஸ் பேப்பர் பத்தின கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா நடக்கும். அது வந்து காசு இல்லை, அது ஃப்ரீயா தான் நடக்குமா. அப்போ நான் எல்லா பேச்சையும் சேர்ந்து ஒரு பேச்சா ஒரு கிளாஸா வந்து பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்து ஃப்ரீயா நடக்கும். அடுத்தது ஸ்பெஷலா வந்து ஆன்லைன்ல படிக்கிறாங்களுக்கு வந்து நாங்க வளமையா இந்த கிளாஸ் நடந்து அடுத்தது வந்து ரெக்கார்டிங் கொடுப்போம். அது 7 நாளைக்குள்ள அவங்க அந்த ரெக்கார்டிங் வந்து பார்க்கலாம். சில நேரங்கள்ல அவங்க கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் செய்யறவங்க சொன்னா அவங்களுக்கு 7 நாளைக்கு வேலை பார்க்காம இருக்கிற டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட மாச எக்ஸஸ் வந்து கொடுக்குமா. பிள்ளைகள் இருக்கிறார்கள் கண்டிப்பா படிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த ரெக்கார்டிங்கை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. குயிக்கா படிக்கணும், நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. சரி, இது எங்களோட இது கிளாஸ் ஃபீஸ் வந்து நாங்க எடுக்கிற 35,000 ரூபாய் எடுப்போம். 6 மாச கோர்ஸ், 6ல இருந்து 8 மாதம். சரி, 6 மாசத்துல முடியாது, 6ல இருந்து 8 மாசத்துக்குள்ள இந்த கோர்ஸ் வந்து முடிப்போம். 35,000 வரும். 3 தவணையில கட்டலாம். ஒரு சிலாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன முறை பார்க்கக்குள்ள சிலாக்கள் வந்து கொரியா படிக்கிற ஐடியாவில் கிளாஸுக்கு வருவாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 15,000 ஹாஃப் பேமெண்ட் கிட்டத்தட்ட ஹாஃப் பேமெண்ட். அவங்க குறிப்பிட்ட எழுத்துக்கு அல்பபெட் நம்பர்ஸ் அப்படி படிக்கிற போக்குல அவங்களுக்கு இது ஒரு சும மாதிரி இருக்கு. அவங்களோட வேலை இதுக்குள்ள செய்யறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அப்ப அப்படியே நாங்கள் வந்து இடையில ட்ரொப் ஆகுறாங்க, அவங்களுக்கு தான் அது நஷ்டமா இருக்கு. அதனால நாங்க இந்த மொத்தமா 15,000 உடைச்சி வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். படிக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க, 15,000 கட்டலாம். இல்லையா நான் சும்மா படிச்சு பார்க்க போறேன், எனக்கு 7 மாதம் தான் திருப்பி பிக்கப் ஆகிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 6,000 ரூபாய் கட்டி கொரியன் லாங்குவேஜ்ல இருக்கிற எழுத்துக்களையும் நம்பர்ஸ்களையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கலாம்.
அதுல படிச்சுட்டு போகல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு இன்னும் படிக்கலாம் போல இருக்கு, பரவாயில்ல, எனக்கு டைம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் அடிக்கிறார்கள், அடுத்தடுத்த பேமெண்ட்ல கட்டி இந்த கிளாஸ்ல தொடர்ச்சியா நீங்க வரலாம். இல்லாட்டி நீங்க அந்த எழுத்துக்கள் படிக்கிறதோட லெஃப்ட் ஆகி போயிடலாமா. இந்த ஆப்ஷனை வந்து நான் திருப்பி ஒருக்கா உங்களோட வாட்ஸ்அப்ல போடுறேன். ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒருக்கா இந்த கிளாஸ் வந்து முடியல, நாங்க அந்த யூனிட் வைஸா தான் புக்ஸை வந்து கொடுத்தோம். 20 யூனிட்டா 3 புக்கா கொடுக்க போறோம். அப்போ ஒவ்வொரு யூனிட் 20 யூனிட் கிடைக்கல, நீங்க ஒவ்வொரு பேமெண்ட் 10,000 வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்குமா. இதான் எங்களோட பேமெண்ட் மெத்தட். சரி, இவ்வளவுதான் இது. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், கேள்வி கேட்கணும் போல இருந்தா நீங்க கேட்கலாம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றது பார்க்க. வேற எங்களோட குரூப்ல வந்து இப்ப இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல பழைய கிளாஸ் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்காங்க. அவ்வளவு பேர் கிளாஸ் வரக்கூடிய ஆட்கள் இல்லை, ஆல்ரெடி வந்தாக்களும் இருக்காங்க, பாஸ் பண்ணாக்களும் இருக்காங்க. லெஃப்ட் ஆசனத்துக்கு லெஃப்ட் ஆகணும். சரி, இப்ப நான் அந்த குரூப்ல திருப்பி ஒருக்கா வந்து உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு வர விருப்பமான ஆட்களுக்கு தனி ஒரு குரூப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க இன்றைக்கு ஒரு போடுவோம் விருப்பமான ஆட்கள், கிளாஸ் தொடர்ச்சியாக செய்ய விருப்பமான ஆட்கள் வந்து வேறொரு குரூப்புக்குள்ள போவோம். அதுக்குள்ளேயும் பேமெண்ட்டுக்கான ஒரு டேட், முதல் பெஸ்ட் பேமெண்ட் வார 5ஆம் தேதி வரையில கட்டணும். வார 5ஆம் தேதியிலே 5ஆம் தேதிக்குள்ள கட்டால்தான் 5ஆம் தேதி நடக்கிற கிளாஸ்ல இருந்து ஜாயின் ஆகுவாங்க. அவங்களுக்கு தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே நாங்க 5ஆம் தேதி வரைக்கும் காசு கட்டுற அந்த அவங்களுக்குள்ள நாங்க வந்து கிளாஸ் டைமை தீர்மானிப்போம். எந்தெந்த நாள்ல நைட் கிளாஸ் எத்தனை மணில இருந்து எத்தனை வரைக்கும் செய்யலாம், எவ்வளவு பேருக்கு, நிறைய பேருக்கு எது விருப்பமோ அந்த டைமை நாங்க பிக்ஸடா வைப்போமா. இது வந்து அந்த பேமெண்ட் பண்ண ஆட்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளதான் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸ் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் புதன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை, புதன் ஞாயிறு, புதன் வியாழன் ஞாயிறு, இந்த 3 நாள்ல 2 நாள் நீங்க சூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போதைக்கு பின்னால சேஞ்ச் பண்ணலாம், ஒரு 2 மாசத்துக்கு சேஞ்ச் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஷெடியூல்ல போகும். 9ல இருந்து 10:30 வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து செய்யலாம். இப்போது திருப்பி ஒருக்கா குரூப்ல வந்து இதை பத்தி போடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கேளுங்க, முடிச்சுக்கோங்க. எக்ஸாமும் 10ஆம் டவுட் மாசம் தான் எதுவும் இல்லையா? நடக்கும். 2026 எக்ஸாம். சார் 2026 எக்ஸாம் 2026 10ஆம் மாசம் தானே நடக்கும். டவுட் இல்லாட்டி முடிச்சு கொள்ளுமா, பிள்ளைங்க கிளாஸுக்கு வந்ததுக்கு